பொதுவாக நம்ம வேலை பார்க்குற கம்பெனியில் நம்மளை கூப்பிட்டு ஒரு டாஸ்க்கு கொடுத்தா அது ரொம்பவே சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணுவோம். அந்த வகையில் ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுற டீம் லீடர் ஒருத்தரை கூப்பிட்டு நெக்ஸ்ட் வீக் கிளைண்ட் விசிட் இருக்குது, அதுக்காக இந்த ப்ராஜெக்டில் கடந்த 6 மாதத்தில் எதெல்லாம் நல்லா போச்சு எதெல்லாம் நல்லா போகலை அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாரு. அவரும் அவர்கிட்ட இருக்க டேட்டா இமெயிலில் லோக்கல் ட்ரைவ்லெலாம் டேட்டா வச்சுருப்பாங்கள்ல, எல்லாத்தையும் எடுத்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் படி வாட் வெண்ட் வெல் வாட் டிட் நாட் கோ வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறாரு. எதெல்லாம் சரியாக போகலை அப்படின்றதுக்கு இவங்க சைடில் இந்த ஜஸ்டிஃபிகேஷன், அப்புறம் இதெல்லாம் சரியாக போகாமல் இருக்கும்போது அதுக்கு எதிராக இவங்க எடுத்த மெஷர்ஸ், அதை சரி பண்ணுறதுக்காக எடுத்த மெஷர்ஸ், அந்த மெஷர்ஸோட ரிசல்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கான்க்ரீட்டாக ஒரு நல்ல ப்ரெசன்டேஷனாக கொண்டு போய் மேனேஜருக்கு அனுப்பிட்டு இவர் மேனேஜரோட டெஸ்க்குக்கு போகிறாரு. மேனேஜரோட டெஸ்க்குக்கு போகும்போது இவர் கேரி பண்ணுற ஆட்டிடியூட் இருக்குல்ல, நான் ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த முகத்தில் அந்த தோரணை வெளிப்படுது. அதை மேனேஜர் நோட்டீஸ் பண்ணிவிட்டு இவன் என்ன இவ்வளோ திமிரா வந்து நம்மக்கிட்ட நிற்கிறான், இவன் என்ன பண்ணியிருக்கான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவர் எதிர்பார்த்ததை விட பெட்டராகவே இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு மேனேஜர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், ஐ திங்க் கிளைண்ட்டுக்கு இதை தாண்டி ஒன்றும் பெருசாக கேள்விகள் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் ப்ரெசன்டேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு, இருந்தாலும் இந்த மேனேஜருக்கு அந்த ஆட்டிடியூட் வந்து பிடிக்கல. ஸோ இந்த ஈகோவை நம்ம இன்றைக்கி உடச்சி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசில் ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்படி இருக்கும்போது சரி ஓகே ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குது, இதை யார் ப்ரெசென்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டது. அந்த டீம் லீடர் இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி, நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் திமிராக அவர் பதில் சொல்கிறாரு. இதை பார்த்த உடனே ஆனால் மேனேஜரோட ஃபேஸில் என்ன ஒரு ஆட்டிடியூட் கேரி பண்ணுறாருனா, எப்படி இருந்தாலும் இந்த ஈகோவை நான் இன்றைக்கி உடச்சி தான் அனுப்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு, எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் லீடர் வந்து அந்த மேனேஜர் டெஸ்க்லேருந்து நகர்றாரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, இது வரைக்கும் ஓகே தான், இந்த ப்ரெசன்டேஷன் நீ கொடுக்கணும்ல கிளைண்ட் விசிட் அன்னைக்கு, ஒருவேளை அன்னைக்கு உன்னால் வர முடியல ஃபார் சம் அன்ஃபார்ச்சுனேட் ரீசன்ஸ், அப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ மேனேஜரோட மனசில் இந்த கேள்விக்கு இவங்ககிட்ட பதில் இருக்காது, பெப்பன்னு சொல்ல போகிறான். அப்போ அவனோட ஈகோவும் உடச்ச மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷனும் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கார். அந்த டீம் லீடர் அதுக்கு ஒன்றும் பெரிய அசர்ற மாதிரி தெரியல. அவர் திரும்பி பார்த்து, இவ்வளோ நாளாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறேன், இதை கூட நான் கற்றுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரெசன்டேஷனை பண்ணும்போது என் கூட என்னோட ஒரு சீனியர் மெம்பரும் அசிஸ்ட் பண்ணார். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் பற்றிய கம்ப்ளீட் டவுன்லோடு அவர்கிட்ட இருக்குது. இவர் இந்த ப்ரெசன்டேஷனில் மட்டும் இல்லை, இந்த ப்ராஜெக்ட்லேயே ரொம்ப நாள் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணவர். இன்கேஸ் நான் வராமல் போனால் அவர் அந்த ப்ரெசன்டேஷனை கொடுப்பாரு, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நான் பண்ணிட்டேன் அப்படின்ன உடனே அந்த மேனேஜருக்கு ஒரு தோல்வி கலந்த சந்தோஷம். ஸோ இதோட இந்த சினாரியோ முடியுது. இந்த நான் வராமல் போனால் என்னோடய சீனியர் டீம் மெம்பர் வருவார், வந்து அந்த ப்ரெசன்டேஷனை கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தார்ல, அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தாங்க பேக்கப். ஸோ ஒரு கம்பெனி பொறுத்த வரைக்கும் இந்த பேக்கப் சம்மந்தமாக நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனின்றது ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இல்லை இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால இந்த கம்பெனி இந்த பேக்கப் சம்மந்தமாக நிறைய நடவடிக்கைகள் எப்போ எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ சென்னையில் ஒரு கனமழை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியூர்லேருந்து சென்னையில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா அந்த கம்பெனியில், அந்த பசங்களெல்லாம் அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் ஊருக்குள்ளேயே அனுப்பிட்டு அவங்கள அங்கேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண வைக்க முடியுமா அப்படின்றது ஒரு பேக்கப் பிளான். இல்லைன்னா சென்னையில் உள்ளவங்களே வெளியூர்களுக்கு பெங்களூருக்கோ இல்லை மதுரைக்கோ வேறு எங்கேயாவது கொண்டு போய் வேலை செய்ய வைக்க முடியுமா, இது போன்ற பேக்கப் நடவடிக்கைகளில் கம்பெனிஸ்லாம் நிறைய ஈடுபட்டுகிட்டே இருக்கும். ஸோ இந்த டீம் லீடர் இருக்கார்ல, ஒரு கம்பெனியில் ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்த உடனே ரொம்ப சீரும் சிறப்புமாக செஞ்சு முடித்தார்ல, அந்த டீம் லீடர்கிட்ட போயிட்டு இந்த பேக்கப் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, இந்த பேக்கப் சம்மந்தமாக உங்களோட பர்சனல் லைஃப்பில் என்கிட்ட சில கேள்விகள் இருக்குது, அதெல்லாம் நான் கேட்கலாமா அப்படின்னு சொன்னதும் அந்த டீம் லீடரும் சரின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வேலைக்கு போகிறீங்க, இந்த வேலையோட வருமானத்தை வச்சு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, ஒரு வேளை இந்த வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னா, ஏதோ ஒரு எதிர்பாராத விதமாக ஜாப் லாஸ் ஏற்பட்டுச்சுன்னா, உங்ககிட்ட உண்டான பேக்கப் பிளான் இல்லை அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க, இந்த வேலையை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்கேன், அந்த மாதிரி விஷயத்தை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, இந்த வேலையெல்லாம் எதுவும் ஆகிடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஒரு கம்பெனியில் பேக்கப் அப்படின்றத ஒரு முன்கூட்டியே யோசித்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற இந்த டீம் லீடருக்கு வந்து ஏன் அவரோட பர்சனல் லைஃப் பேக்கப் பற்றி அவர் யோசிக்கல அப்படின்றது ஒன்று. அடுத்த கட்டமாக ஒருவேளை உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஒய்ஃபு, பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்களோட வருமானத்தை நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்க, எதிர்பாராத விதமாக உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா
அந்த ஃபேமிலியை பேக்கப் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு எதுவும் ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் அவர் சொல்கிறாரு. ஸோ இது இந்த டீம் லீடர்னு பர்டிகுலராக இல்லைங்க, பொதுவாகவே எல்லாரோடைய நிலைப்பாடுமே இதுதான். எல்லாமே சுமூகமாக போயிட்டு இருக்க வரைக்கும் நம்ம எதை பற்றியும், அதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டா இல்லை அன்சர்டனிட்டி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதிலை வந்து நம்ம யாருமே தேடுறதில்ல. ஸோ இந்த நிதர்சனமானது நிறைய பிரச்சனைகள் வந்து லைஃப்பில் உண்டு பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ லைஃப்பில் எப்போவுமே 2 விஷயம் முக்கியங்க. ஒன்று, ஜாப் லாஸ்க்கு எதிராக நம்ம வந்து வேலை பார்த்த ஆரம்பத்துலேருந்தே சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப நிறையா பண்ணியிருக்கணும். நம்மளோட சம்பளத்தில் ஒரு பெரிய பகுதி வந்து சேவிங்ஸாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் போகணும். அப்படி தான் நம்மளோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொண்டு போகணும். அப்போது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜாப் லாஸ் ஆகிடுச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு வருஷம் நம்ம வீட்டில் இருந்து நம்ம லைஃப்பை ஓட்டுற அளவுக்கு நம்மக்கிட்ட வெல்த் இருக்கும். அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இன்னொரு வேலை கிடைக்கும் போது திருப்பி நம்மளோட இயக்கம் வந்து அப்படியே கண்டினியூ ஆக போகுது. அதே மாதிரி 2வதாக இருக்க வேண்டியது டேர்ம் பிளான். என்ன தான் நான் வந்து கல்யாணம் ஆகி குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்னோட சம்பளத்தை நம்பி தான் என் ஒய்ஃபும் பிள்ளைங்களும் வாழ்கிறாங்க அப்படின்னும் போது என்னுடைய ஒரு டிமைஸ் வந்து அவங்க ஃபேமிலியை வந்து எந்த விதமாக அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக ஒரு டேர்ம் பிளான் எடுக்கும்போது என்னோட ரிஸ்க்கை வந்து இந்த பக்கத்தில் இதை எடுத்து நான் ஒரு கம்பெனிக்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ இந்த 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது இந்த 2 பேக்கப் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இல்லைன்னா நம்மளோட லைஃபோட ஓவரால் ஜேர்னி வந்து சரியாக போகலை அப்படின்றதாங்க அர்த்தம். ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.